மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே போன வாரத்திலிருந்தே நீங்கள் இதுவரை என்ன சிக்கல்களில் இருந்தீங்களோ, என்ன விதமான ஒரு வேலை வகையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்துன்னு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் உங்கள் கண்ணுக்கு தென்பட ஆரம்பித்தது. ஒரு புதிய இடத்திற்கான அந்த ஒரு பிரயாணமாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், அது எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் நமக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்வில் இருந்து அந்த அதிருப்தி அப்படிங்கிறது இப்போ மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய லக்னத்தையே சப்தமமாக உச்ச ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அப்போ உங்களுக்கே மனதில் நல்ல விதமான ஒரு தெளிவு பிறக்கும். இந்த வாரம் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் சந்திரன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அவர் 2, 3, 4, 5 அப்படிங்கிற இடத்துக்கு போவார். அப்போது 2ஆம் இடத்துல ஏற்கனவே ராகுவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் பல வகையில் உயரும். அந்த கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்க, அதாவது கெமிக்கல்ஸ் சம்மந்தமான வேலைகள், ரசாயனங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறவங்க, ஐடி லைனில் இருக்கிறவங்க, ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் என்னுடைய பண்டங்களை மாற்றுவது அதுதான் என்னுடைய ப்ரைமரி இதாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாரம் இது. 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் அவருக்கு குரு பார்வையோடு இருக்கார். அதனால் முன்னை விட தெளிவாக இப்போது உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப கனிவாகவும் தெளிவாகவும் இருக்கும். எப்படி பேசினா அதை நம்மளுடைய வேலை ஆகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ பேசுவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு உண்டான குரு பகவான் நல்ல உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அது மட்டுமே நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ தொழிலையா, அது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ட்ராவல் மூலமாக லாபம். அடுத்து உத்தியோகம் பார்க்குற இடத்துலையா, அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக நம்மளுடைய மதிப்பு கூடுதல், இது எல்லாமே நடக்கும். வாரத்தினுடைய பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் மனசில் சங்கடம் போகும். என்னதான் இருந்தாலும் என்னமோ ஒரு குறை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஒன்று ஏதோ ஓடும். ஏதோ ஒன்று குறையிறதோ, நம்ம எதிர்பார்த்தது இன்னும் கிடைக்கலையோ அப்படிங்கிற அது ஒன்று கட்டாயம் உங்களுக்கு வரும். ஏன்னா ஒரு கிராஃப் பிக்கப் ஆகி மேலே போகும்போது எடுத்த உடனே டாப்பில் ஏற்றி விட முடியாது. கிராஜுவலாக தான் அது ஏறும். அப்போ நம்ம அதை உணர்ந்து அந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம மனசு ரெடி ஆகணும். அதில் தான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறைபாடு இருக்கும். நீங்கள் அதை பெருசாக ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம். பொதுவாக உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடமான கன்னியா ராசியிலேருந்து சுக்கிரன் நகர்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். 9ஆம் இடத்திற்கு உண்டான புதன் லாபம் ஏறி அவருக்கும் குரு பார்வை இருக்குது. பூர்வீக வழியில் லாபங்கள், தகப்பனாரால் ஆதாயங்கள், அவரோட ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறது. நம்ம யாரை நம்ம மனசில் நம்மளுடைய குருவாக நினச்சின்னு இருக்கோமோ, யார் நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணங்கள் சுறுதூரமாக இருக்கட்டும், தூர பிரயாணமாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் போய் நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர போகிறேன், ஒரு புது பிரான்ச் அந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறேன், அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துலேருந்தே என்னை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வேறு இடத்துக்கு நான் போய்க்கணும், எல்லாமே நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆதாயகரமாக இருக்கும். சில பேர் ஒரு ஊர் விட்டு இன்னொரு போய் விசிட் பண்ணி அவங்களோட வேலை முடிக்கிற மாதிரியான இடத்துலலாம் இருப்பாங்க. அவங்க டீச்சிங் லைனில் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் லைனில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப ஆதாயம் தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்குது. விற்பது, வாங்குவது, ஒரு காலி மனையை விற்று பணமாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குமே அது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்கும். அப்போ ஒரு தொழிலில் ஒரு விஷயத்தை ஒதுக்கிட்டு அதை விட்டு வெளியில் இல்லை நான் இனி இதைத்தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூட்டை எடுத்து வித்தியாசமாக அதை யோசித்து ஜெயிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கட்டாயமாக இருக்குது.